நான் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எவர் லாஸ்டிங்கா ஜென்மங்கள் தோறும், எத்தனை ஜென்மான்னு எனக்கு தெரியாது. ஆனா மனுஷனா பிறந்துட்டேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் இந்த பிரபஞ்சத்துல இங்க என்ன தொடறானோ அதுல போறான். உலகம் எப்படி எங்குதோ அதுல போயிட்டு இருக்கான். அடிச்சுட்டு ஓடுறான். ஒரு வெள்ளத்துல அடிச்சுன்னு ஓடுறான். எதை பார்க்கறான்னு கூட இவனுக்கு தெரியாது. காணுவது பார், கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் அப்படிங்கறது நிறுத்திக்கணும். எவர் இதெல்லாம் பார்க்கறான். அங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல குருநாதர் இவன் வழி தவறி வந்திருக்கான். இவன் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். எவர் பார்க்கறான்னு தெரியல. ஆனால் நீ ஒன்னே ஒண்ணு பார் அருணாச்சலா, பார் அருணாச்சலா அப்படிங்கிற முக்கியமான விஷயம் என்னென்ன. ஈஸ்வரன், குருநாதர், இந்த இடத்துல சீடன். ஒரு குருநாதர் என்ன பண்றாருன்னா அருணாச்சலங்கிற ஈஸ்வரன் கிட்ட இவனுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தி பார் அருணாச்சலா அப்படிங்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். குருநாதரால் மட்டுமே அது நிகழ்த்த முடியக்கூடிய ஒரு விஷயம். அவர் மட்டுமே உங்ககிட்ட அருணாச்சலேஸ்வரர் அந்த மலை கிட்ட உங்களை எப்படியாவது கொண்டு போகணும்னு திருவண்ணாமலை கிரி பிரதட்சணமோ இல்ல பௌர்ணமி விழாக்களோ எங்கேயோ கொண்டு போய் இந்த ஜீவன் அந்த மலை கிட்டக வரும் பொழுது, ஆஹா, ரமண மகர்ஷி என்ன சொல்றாரு, என்னுடைய ஒரு வார்த்தையை நம்பி இவன் ரமணாசிரமத்துக்கு வந்திருக்கான், என்னுடைய ஒரு வார்த்தையை நம்பி இவன் இந்த கிரி பிரதட்சணத்துக்கு வந்திருக்கான், மலையை வரம்பலாம், இவனை நீ என்ன பண்ணு, பார் அருணாச்சலா அப்படிங்கிறார். அவனை நீ பார்த்துடு அப்படிங்கிறார். என்ன, அவன் ரொம்ப ஜென்ம ஜென்மமா அவன் யாருன்னு தெரியாம இருந்திருக்கான். அதனால கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர், பார் அருணாச்சலா என்ற இடத்திலே, இந்த இடத்திலே அருணாச்சலனுடைய அருள் செயல்பட வேண்டும் என்றும் அருணாச்சலனை நோக்கி எப்படியாவது இவனுக்கு அருள் புரிந்துவிடு என்று ஒரு ஜீவனை பார்த்து ரமண மகரிஷிகள் நம் பொருட்டு வேண்டக்கூடிய அருமையான பாடல்.